வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கேரளாவுக்கு நாங்கள் ஃபீல்டு விசிட் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் கூட போட்டிருந்தோம். அந்த ஃபீல்டு விசிட்டில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம், அங்கே எப்படி விவசாயம் பண்ணுறாங்க, அந்த விவசாயிகள் எப்படி எங்களுக்கு காண்டாக்டில் கிடச்சாங்க, அவங்களுக்கு என்னென்ன விதமாக நம்ம சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறத A to Z எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்தது அங்கே இருக்க அரசாங்கம் அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் சலுகைகள் கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் விவசாயத்தை பண்ண வைக்கிறதுக்கு, ப்ளஸ் அங்கே விவசாயிகள் இல்லைனாலும் அந்த விவசாய நிலங்களை வேஸ்ட் பண்ணாமல் எப்படிலாம் விவசாயம் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி நிறையா டீட்டெயில் எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த டீட்டெயில் பற்றி தான் முழுமையாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நெல் வயல் கேரளாவில் நம்ம ஃபார்மர், அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கைட்லைன் கேட்டு இதை A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி ஈல்டு எடுக்க வச்ச ஃபீல்டை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபார்மர் நமக்கு எப்படி கிடச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற ஃபார்மர் நம்ம சேனல் பார்த்துட்டு உரச்செலவு கம்மியாக, மருந்து எந்த டைமிங்கில் அடிக்கணும், எவ்வளோ கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்மள்ட்ட நேரடியாக பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பண்ண போகிறோம், உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம திரும்ப நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் முழுக்க முழுக்க களைக்கொல்லியாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், உரங்களாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும். விதை மட்டும் எங்களுக்கு அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உரங்கள் மட்டும் கொடுக்க முடியாதுங்க சார், களைக்கொல்லி மருந்துகள் இது தாராளமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஆனால் உரங்கள் மட்டும் நீங்கள் அங்கேயே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உரங்கள் அவங்க அங்கேயே அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த களைக்கொல்லி மருந்துகள் எல்லாமே நம்ம மூலியமாக தான் அனுப்பணும். அதே மாதிரி என்ன டைமிங்கில் என்ன விதமான களைக்கொல்லிகள் பயன்படுத்தணும், என்ன உரங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போனோம். அந்த மாதிரி கொண்டுட்டு போன ஃபீல்டு விசிட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வயல் இந்த அளவுக்கு இருந்ததே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் களை தான் இருக்கும். பயிர் இந்த அளவுக்கும் கிளம்புனதில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக அந்த ஃபார்மர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எவ்வளோ ஈல்டு வரும் அப்படிங்கிறத அங்கே இருக்க கவர்மெண்ட், அதாவது அங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் சர்வே பண்ணிவிட்டு இவ்வளோ ஈல்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஈல்டுங்கிறத கடைசியாக சொல்கிறேன். அந்த ஃபார்மர் ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்துட்டு எல்லாமே டீட்டெயிலாம் கேட்டு எழுதிட்டு போனாங்க. என்னென்ன களைக்கொல்லிகள் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி உரங்கள் போடலாம், என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்த டீட்டெயில் கேதர் பண்ணேன். அங்கே எப்படி வயல் இருக்கும், எப்படி தண்ணி விடணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் வேறு மாதிரி யோசித்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே இருக்க வயல்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் அதிலே அவங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயந்தான். நம்ம சமதளமாக இருக்கிறப்ப நிலங்களில் தண்ணி ஈஸியாக வடிகட்டக்கூடிய நிலங்களில், தண்ணி ஈஸியாக பாய்ச்சக்கூடிய நிலங்கள்லே நம்ம பயிர் பண்ணுறதுக்கு ரொம்ப திணறோம். ஆனால் அங்கே கொஞ்சம் மழை அதிகமாக போயிருந்துச்சுன்னா வயல் ஃபுல்லாக மூடிடும், இல்லைனா ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தண்ணி 24 ஹவர்ஸும் வயலில் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அல்லது பயிரை மூழ்கிச்சுன்னா 2 நாள் 3 நாள் 1 வாரம் வரைக்கும் கூட அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பயிரை மூழ்கி போகிற அளவுக்குலாம் தண்ணி இருக்கும் அப்படின்னாங்க. இதுக்கு களைக்கொல்லி மேலே அடிக்கிறது கேட்கல அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி அந்த களைக்கொல்லி பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு களைகள் நல்லா கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உரங்கள் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு ஃபார்மரே நிறைய பேர் இன்னும் சூப்பர் யூரியா காம்பினேஷனே நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த ஃபார்மர் நம்ம சொன்னது மட்டும்தான் போட்டாங்க. யூரியா சூப்பர் இது மட்டும்தான் போட்டாங்க. உரம் அது கூட வேம் போட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயலுக்கு வேம் போட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட வயலுக்கு பயோகார்பன் போட்டாங்க. ரெண்டுமே நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து 2வது உரத்தில் யூரியா சூப்பர் கூட CMS இது 3 தான் கலந்து போட்டாங்க. வேறு எதுவுமே உரங்கள்னே போடல. இவ்வளோ தான் போட்டது. அதுக்கப்புறம் அது பொட்டாசு உரத்துக்கு பதிலாக ரேட் அதிகங்கிறதுனால மேலே இலைவழியாகவே பொட்டாசு உரம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி தான் அந்த ஃபார்மரை கைட் பண்ணி கொண்டுகிட்டு போனோம். அதில் களைக்கொல்லி என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, களைக்கொல்லி அந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நிற்கிற ஏரியா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி களைக்கொல்லி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தால், அது என்ன மாதிரி களைக்கொல்லி பயன்படுத்த சொன்னோம்னா, கவுன்சில் ஆக்டிவ் ஒரு ஏக்கருக்கு 60 கிராமும், அது கூட அல்மிக்ஸ் ஒரு ஏக்கருக்கு 8 கிராம் இந்த ரேஷியோவில் போட சொல்லியிருந்தால். இது கூட ஜிங்க் சல்ஃபேட் ஒரு 10 கிலோ போட்டாங்க. அது கூட எம்சாண்ட் அல்லது மணல் ஒரு ஏக்கருக்கு 15லேருந்து 20 கிலோ இந்த காம்பினேஷனில் தான் போட்டாங்க. ஏன்னா இந்த களைக்கொல்லி பயன்படுத்தினா அந்த வயலில் மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி கண்டினியூஸாக நின்றுச்சுன்னா எந்த களையும் முளைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
அதே மாதிரி வந்து அவங்களும் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து விதைச்சி ஒரு 15 நாளைக்கு மேலே இந்த களைக்கொல்லி போட்டாங்க. இந்த களைக்கொல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா களை கண்ட்ரோல் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து களைகள் வரல. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணாலுமே எங்களுக்கு களைகள் அதிகமாக தான் வரும். ஆனால் இந்த டைமிங் வந்து எங்களுக்கு களைகள் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னாங்க. அதையும் மீறி ஒரு சில ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து மேடும் பள்ளமாக இருக்கும். ஏன்னா கேரளா வந்து தமிழ்நாடு மாதிரி இல்லை, மலைப்பகுதி. வயல்களே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை வயல்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு குண்டும் குழியுமா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜேசிபி வச்சு டோஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து பயங்கர ரிஸ்க் எடுத்து தான் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அது விவசாயம் பண்ணி இந்த அளவுக்கு ஈல்டு எடுக்கிறாங்கன்னா அவங்க பண்ணுறாங்கங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்து இந்த அளவுக்கு வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி களைக்கொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு வாரம் 10 நாள் கழித்து திரும்ப உரம் போட சொல்லியிருந்தேன். அந்த உரம் என்ன கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா யூரியா சூப்பர். அது கூட வந்து வேமும் ஒரு குறிப்பிட்ட சில வயல்களுக்கு போட்டாங்க. ஒரு 50-60 ஏக்கருக்கு. மிச்சம் வந்து ஒரு 100 ஏக்கருக்குள்ளே பயோகார்பன் இந்த மாதிரி போட சொல்லியிருந்தோம். ரெண்டுமே வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. வேம் பயோகார்பன் எந்த அளவுக்கும் வந்து பெருசாக வந்து இதுக்கும் வந்து பெரிய அளவில் ரிசல்ட் தெரியலை. ஓரளவுக்கு பயிர் வந்து ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மருந்து கொடுக்க சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் வந்து அவங்க அடித்ததும் 2 மருந்து தான், 3 மருந்தில் அடிக்கலை. மருந்து அடிக்கலை. டேரெக்டாக வந்து அந்த இலை சுற்றுப்புழு அந்த மாதிரி விழுக ஆரம்பித்தோன்னே டேரெக்டாக வந்து இந்த கோரஜன் டெக்னிக்கு கூட வந்து எக்ஸோகோனோசோல் கொடுத்துருந்தோம். அது கூட வந்து ட்ரைசைக்ளோசோல் சேர்த்து கொடுத்துருந்தோம். ஏன்னா அவங்க பயிர் பண்ணியிருக்க நெல் ரகம் என்னென்னு பார்த்திங்கன்னா உமா அப்படிங்கிற வெரைட்டி, மட்டை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கேரளாவிலே வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. எல்லா கேரளா மக்களுமே பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து ஒரு நேரமாக சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. மதியானம் ஒரு நேரம் மட்டுமாவது இந்த அரிசி கம்பல்சரி சாப்பிடுவாங்க. அதனால தான் அந்த நெல் வந்து கேரளாவில் அதிகமாக கல்டிவேட் பண்ண சொல்கிறாங்க அந்த கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன சலுகைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த உரம் போட்டாங்க. அப்புறம் அந்த மேடு தெரிஞ்ச இடங்களில் திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட களைகள் இருக்குனாங்க. அந்த களைகளுக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட சில களைக்கொல்லிகள் கொடுத்துருந்தா அதுவும் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து களைகள் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 80% வந்து அந்த களைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஏன்னா வந்து அவங்க அந்த களைகளை தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப திணறினாங்க. அதே மாதிரி வந்து களைகள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்களுக்கு மகசூல்லாம் நிறையா பாதிப்பு வந்திருக்கு. எங்களுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் வந்து ஈல்டே எடுக்க முடியாமல் நிறையா லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த களைகளை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கப்புறம் உரம் கொடுத்தாங்க. பயிர் நல்லா கிளம்பிச்சு. அதுக்கு அடுத்து வந்து மருந்து அடித்தாங்க. அந்த இலை சுற்றுப்புழு வர்ற ஸ்டேஜ் வந்துச்சு. நிறைய இலை சுற்றுப்புழு வருதுன்னு சொல்லி நமக்கு ஃபோட்டோவும் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இலை சுற்றுப்புழுவுக்கு வந்து மருந்து கொடுத்துருந்தோம். அந்த இலை சுற்றுப்புழுக்கு உள்ள மருந்து கொடுத்து இலை சுற்றுப்புழுவும் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. இதுக்கு நான் கோரஜன் டெக்னிக் 30 ml தான் கொடுத்தேன். இப்போவும் சொல்கிறேன், 60 ml அடிக்கிற ஃபார்மர் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. கோரஜன் 30 ml கொடுத்தாவே போதும். அது கூட ப்ரோபனபாஸ் சைஃபர் காம்பினேஷனில் தான் கொடுத்தோம். கூட எக்ஸோகோனோசோல் கொடுத்துருந்தோம், நியூட்ரியன்ட் கொடுத்தோம். இவ்வளவு தான் கொடுத்துருந்தோம். இதிலே வந்து நல்லா கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து 2வது உரம். இங்கே வந்து களை எடுக்க முடியாது, களை எடுக்க ஆளும் கிடைக்காது. அதே மாதிரி வந்து அங்கே சம்பளம் சேல்ரி எல்லாமே அதிகம். ஹிந்திக்காரவங்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாங்கன்னா 900 ரூபா 1000 ரூபா சம்பளம். அங்கே இருக்கிறவங்க வேலை பார்த்தாங்கன்னா 1500 சேல்ரியாக. அந்த மாதிரி வந்து அதே மாதிரி காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் போயிடுவாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சேல்ரி ரொம்ப அதிகம். அதனால் வந்து ஆட்கள் வச்சு பெருசாக வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் களைக்கொல்லி அடித்து தான் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டுகிட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து 2வது உரம் என்ன போட்டாங்கன்னா யூரியா சூப்பர் ப்ளஸ் வந்து சிஎம்எஸ், இது 3 தான் போட்டாங்க 2வது உரம். இதுக்கப்புறம் வேறு எதுவும் வந்து பெரிய அளவில் உரங்கள் போடலை. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பூவுக்கு வந்து கம்பல்சரி மருந்து அடிக்க சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த ஃபார்மர் வந்து அதை தட்டாமல் கரெக்டாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பூவுக்கு வந்து கரெக்டாக மருந்து அடித்தாங்க. அது என்ன மருந்து அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து ட்ரைசைக்ளோசோல் 120 கிராம், டெபிகோனோசோல் 100 ml, அது கூட வந்து ப்ரோபனபாஸ் சைஃபர் 100 ml, 13-0-45 வந்து அரை கிலோ. இந்த காம்பினேஷன் தான் கொடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபீல்டு எல்லாமே இந்த காம்பினேஷனில் கொடுத்த ஃபீல்டு தான். ஆனால் அதோட நெல் மணியை பாருங்கள், நல்லா வெயிட்டு கொடுத்துருக்கு, நல்லா நெல் நல்லா அடிவரை முத்திருக்கு. ஆனால் ஒரு சில கருப்புகள் வந்து சின்ன சின்னது வந்திருக்கு ஒன்று. ஆனால் பெரிய அளவில் இல்லை. போன வருஷம் வந்ததுக்கு வந்து இந்த வருஷம் எங்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல, நல்லா ஈல்டு வந்திருக்கு, பயிரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரத்தில் வந்து அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து சர்வே பண்ணுவாங்களாம். எப்படி சர்வே பண்ணுவாங்கன்னா, உங்கள் வயலில் வந்து எவ்வளோ வந்து மகசூல் கிடைக்கும்,
நீங்கள் பண்ணியிருக்க நெல்மணியை வந்து எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சர்வே பண்ணுவாங்களாம். அவங்க வந்து இந்த 12க்கு 7 அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் சர்வே பண்ணும்போது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இந்த 2000 கிலோங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வேணால் நமக்கு கம்மியாக தெரியலாம், ஆனால் கேரளாவில் வந்து இது வந்து நல்ல மகசூல் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்க ஏரியாவிலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து நல்ல மகசூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க ஃபார்மர் கூட என்ன களைக்கொல்லி அடிக்கிறாங்க, என்ன உரம் போடுறாங்க அப்படின்னு கேட்டால் கூட பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா, சொல்ல மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபார்மர் வந்து எதுவுமே வந்து பெருசாக காமிச்சிக்கிற மாட்டாங்க. இப்போ அவங்க வயலை விட பார்த்திங்கன்னா நம்ம வயல் வந்து நல்லா டாப்பாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த ஃபார்மர். ஏன்னா இவ்வளோ உரம் கொடுத்து இந்த மாதிரி உரம் போடுங்க, மருந்தடிங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் கடைசியில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணி அதில் ஒரு சந்தோஷம் அவங்க பட்டாங்க. அதுதான் வந்து எங்களோட சக்ஸஸ். ஏன்னா வந்து கரெக்டாக ஒரு ஃபார்மரை கொண்டுட்டு போயிட்டு கடைசியில் அதில் ஈல்டு எடுக்க வைக்கும்போது அதில் தான் வந்து நான் வந்து படித்ததுக்கு உண்டான அந்த பலன், சந்தோஷம் எல்லாமே நான் வந்து அதில் வந்து அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் பண்ணால் பண்ணுங்க செய்யுங்க அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அதை பண்ணி கரெக்டாக வந்து அதை மகசூல் எடுக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து நம்ம சொல்கிறது கரெக்டாக பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். அதை வந்து கரெக்டாக பண்ணி அந்த ஃபார்மர் வந்து நல்ல மகசூல் எடுத்து இப்போ வந்து அவங்க ஃபீல்டை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வந்து அந்த ஃபார்மர் வந்து கொண்டாந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்வஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அங்கே இருக்க கவர்மெண்ட்டில் இருக்க அதிகாரிகளே வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஏக்கருக்கு 2000 கிலோ குறையாது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்க நெல் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோம், கிலோவுக்கு வந்து 28 ரூபா சம்திங் அதுக்குள்ளே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்மர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணி வந்து நிறையா பேரை வந்து விவசாயம் பண்ண வைக்கிது. ஏன்னா நம்ம சைடுகள்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற நிலங்களையே ஓட்டி ஒன்று வீடு கட்டுறோம், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை அழிச்சிடுறோம், இல்லை விவசாயம் பண்ணால் போட்டுறோம். ஆனால் அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து அந்த நிலங்களை வந்து சும்மா போட விடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அதை வந்து திரும்ப ஃபார்மர்கள்ட்ட கொடுத்து விவசாயம் பண்ணி அந்த நெல்லை திரும்ப கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறது. அதுக்கு வந்து இந்த மாதிரி சலுகையெல்லாம் கொடுக்குது. அது கவர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாவது வந்து வெள்ளம் அதிகமாக வந்து மழை பெஞ்சு வெள்ளத்தில் மூழ்கி போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருது, அதுக்கு வந்து சப்சிடி கொடுத்துருது, எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. விதையும் வந்து ஃப்ரீயாகவே அவங்களே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து உரங்கள், ஒரு சிப்பி மாதிரி உரங்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உரங்கள்லாம் போட சொல்கிறாங்க. இதெல்லாம் போட்டால் வந்து அங்கே வந்து காடு ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த பூச்சிகள், அட்டைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் பாதிப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அதுவும் கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் வந்து உரம் போடணும், மருந்து அடிக்கணும், இந்த மாதிரி வந்து வேலைகள் மட்டும்தான். களைகளை கண்ட்ரோல் பண்ணி வீல்டை மட்டும் எடுக்க வச்சு நம்ம பயிரை மட்டும் கொண்டாண்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட்லேயே வந்து திரும்ப வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இது அப்படியே வயலில் போடுறதாங்க சார். வயலில் அப்படியே போடுறதாங்களா? அந்த அட்டையெல்லாம் வராதுன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. சரிங்க. என்ன பர்பஸ்ன்னு தெரியாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கால்சியமுக்காக போடுவாங்க, வேற எதுக்குன்னு தெரியலையே. அப்போ இது போடுறதுனா யூஸ் இருக்குன்னா போட்டு விட்டுடலாங்க சார். இப்போ ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து நம்ம சாதாரண நிலங்கள்லேயே விவசாயம் பண்ணி எடுக்க முடியல, அதில் வந்து நிறையா பேர் கைடு பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்லி செலவை தான் இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு கம்பெனிக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு கடைக்காரங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று போடுங்க, அதை போடுங்க, இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு செலவையும் குறைச்சி ஈல்டை எடுக்க வைக்கணும். அதுதான் வந்து சிறந்தது. ஏன்னா வந்து உங்களுக்கு செலவு மட்டுமே இழுத்துட்டு போயிட்டு கடைசியில் கணக்கு பண்ணும்போது செலவுக்கும் மகசூலுக்கும் கரெக்டாக வந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு எந்த லாபமே இல்லை. செலவையும் குறைச்சி நீங்கள் அதில் வந்து மகசூல் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கும் வந்து நீங்கள் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும். அதை தான் வந்து இந்த ஃபார்மருக்கு எங்களால் முடிஞ்ச அளவு வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா அந்த ஃபார்மரே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த டைம் வந்து எங்களுக்கு பரவாயில்லைங்க சார், ஓரளவுக்கு நல்லா ஈல்டு கிடச்சிருக்கு, அடுத்த டைம் வந்து இதை விட இன்னும் ஏக்கரேஜ் வந்து அதிகமாக தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து என்னென்ன சலுகைகள் செய்யுது அந்த விவசாயிகளுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த லேண்டு எல்லாமே வந்து லீஸுக்கு, அதாவது 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டே வந்து அங்கே விவசாயம் பண்ணுற யார் வேணாலும் போய் எடுக்கலாம், டெண்டர் எடுத்து வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வயல்கள்லாம் யாரோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் மேக்ஸிமம் எல்லாருமே படித்தவங்க தான். அதனால் நிறையா பேரோட வயல்கள் வந்து விவசாயம் பண்ணாமல் இந்த மாதிரி கிடக்கிற ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்து ஃபார்மர்கிட்டருந்து அதாவது லீஸுக்கு மாதிரி டேக் ஓவர் பண்ணி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குது.
ஒரு டெண்டர் மாதிரி விடுது. அதில் வந்து நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து பயிர் பண்ணலாம். இந்த மாதிரி பயிர் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அந்த நிலங்கள் எதுவுமே எம்டியாக கிடக்காது. அதனால் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து சலுகைகள் நிறையா பண்ணி அந்த ஃபார்மரும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து டெக்னாலஜிலாம் கொண்டாடணும் உள்ளே அப்படின்னு சொல்லி இன்னும் அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் போகுங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆட்கள் செலவை குறைச்சா தான் சார் எங்களுக்கு எதாவது பண்ண முடியும். ஏன்னா வந்து இங்கே கூலிகள் வந்து ரொம்ப அதிகம். 1500 3000 வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு கூலி கொடுத்தா தான் வந்து வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே கூலிகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறையா டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க. மிஷின் நடவுக்கே வந்து ட்ரை பண்ணிக்கிருக்காங்க. நிறையா அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து மிஷின் நடவு கொண்டாந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ட்ரோன் மூலியமாக மருந்தடிக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் அப்டேட் பண்ணி கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க சார். ட்ரோன் மூலியமாக மருந்தடிக்க முடியலனாலும் விதை உரங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து அப்டேட்டாக கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. அங்கே போனதுனால எங்களுக்கு இந்த தகவல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. இது வந்து நம்ம கேரளாவுக்கு போனதுனால எங்களுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி வந்து ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற விவசாயிகள் வந்து எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்துச்சு. நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரே இடத்துல இருந்துட்டு இதுதான் நமக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா வெளியில் போனோடனே என்னென்னமோ வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இந்த கேரளா அரசாங்கம் வேறு என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா இடங்களில் இந்த மாதிரி எம்டியாக கிடக்கிற லேண்ட் எல்லாமே எடுத்து நிறையா பேரை வந்து விவசாயம் பண்ண வைக்கிது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரோட்டில் போயில பார்த்தோம். ரோட்டுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெல் தான். இவ்வளோ நெல் உற்பத்தி பண்ணி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 ஏக்கருக்கு மேலே நெல் பயிர் பண்ணுறாங்க. இவ்வளோ நெல் பயிர் பண்ணியுமே இந்த மட்டை அரிசி வந்து அந்த கேரளா விவசாயிகள் வந்து ஒரு மாதத்துக்கு தான் வந்து அது ஒரு நேரம் மதியானம் மட்டும்தான் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த நெல் உற்பத்தி பண்ண முடியுது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த நெல் வந்து பத்தலை, அதே மாதிரி ஈல்டும் வந்து பெரிய அளவில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா ஊக்குவிக்கிறாங்க. அதான் அந்த ஃபார்மர் வந்து சரிங்க சார் நான் முடிஞ்சு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து இருங்க சார் ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து அந்த கல்டிவேஷன் பண்ணுற ஏரியா ஃபுல்லாக வந்து எங்களுக்கு சுற்றி காமிச்சாங்க. போட்டிங் மூலியமாக போனோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி தான். 2 சைடும் வந்து சூப்பராக கட்டி கொடுத்து அந்த 2 சைடுமே பார்த்திங்கன்னா வீடுகள் தான் இருந்துச்சு. இந்த வீடுகளில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி எல்லாமே வயல் தான். அந்த வயலில் ஃபுல்லாக நெல் தான் பண்ணியிருக்காங்க. லோக்கல் ஃபார்மர் பண்ணியிருக்காங்க. வெளியிலேருந்து வந்து நிலத்தை வந்து லீஸுக்கு எடுத்து இந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெல் தான். 2 சைடும் வீடு இருக்கும். கரையை விட்டு இறக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நெல் கொல்லை தான். நெல் தான் பயிர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல அனுபவமாகவும் இது இருந்துச்சு. இதுவரை நானும் கேரளாவுக்கு போனதில்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கேரளாவுக்கே போயிருந்தேன். ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பயிர் பண்ணுறாங்களா, இவ்வளோ நுணுக்கமாக வந்து அந்த வாட்டர் சேவிங் வாட்டர் சோர்ஸை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம். நமக்கு இப்படி வந்து சப்போஸ் வந்து கேரளா ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னா தாங்காது. உங்களுக்கே தெரியும். மழை பெஞ்சுன்னா சுத்தமாக மூழ்கிடும், இடிஞ்சு அப்படியே உள்ளே போகிறது. இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நெல் பயிர் பண்ணுறாங்க. நெல் தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சுன்னா அதை வந்து எப்படி டேக் ஓவர் பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மோட்ரு வச்சு இந்த மாதிரி வெள்ளத்தில் மூழ்கி அந்த நெல் பயிர் பண்ணியிருக்க ஏரியா தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சுன்னா அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேயே வந்து அந்த மாதிரி அதிக ஹெச்பி உள்ள மோட்டர்லாம் வாங்கி அதுக்கு தனியாக ஆள் போட்டு அந்த மாதிரி தண்ணியில் மூழ்கிற மாதிரி மழைகளை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா அதை எடுத்து கடல் பக்கம் அனுப்புறதுக்குன்னே ஆள் போட்டிருக்காங்க. அந்த ஆளுக்கு எப்போவுமே இதுதான் வேலை. அந்த வேலை வந்து கரெக்டாக வந்து அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. விவசாயத்தில் மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து கேரளா வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒரு வேளை நிறையா விவசாயிகள் நினைக்கலாம், நிறையா பேர் நினைக்கலாம், நீங்கள் பார்த்தது ஒரு பகுதி தானே பார்த்துருக்கீங்க, இன்னொரு பகுதியை பார்க்காம இருக்கீங்களா, அது எப்படியா இருந்தாலும் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு. நான் பார்த்ததை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். பார்க்காத வந்து நான் சொல்ல முடியாது. நான் பார்த்ததை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து முக்கியமாக வந்து விவசாயத்துக்கு வந்து அருமையாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. செம்மையாக வந்து என்ன பண்ணணும், இருக்கிறத வச்சு எப்படி வந்து நம்ம உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து துளி அளவு கூட குறையாமல் கரெக்டாக அதை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நீ என்ன பயிர் பண்ண முடியும், ஏதோ ஒன்று விளையட்டும் வெளியிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க இருக்கிற அந்த நிலத்தில் கண்டிப்பாக வந்து கல்டிவேஷன் பண்ணணும், அதில் என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி துல்லியமாக கொண்டுட்டு வர்றாங்க. அதை வந்து நான் வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து
நீட்டாக வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படிலாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் வந்து அவங்க வந்து விவசாயத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல வந்து குறையாமல் கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அந்த வயல்லாம் வந்து எப்படி இருந்த வயல், அந்த வயல் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் குளம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை மோட்ரு வச்சு தண்ணிலாம் எடுத்து கொடுத்து விதைகள் கொடுத்து அதை நீங்கள் பயிர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து சும்மா இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் அங்கே இருக்கிற ஃபார்மர் ஏன் நிறைய பேர் விவசாயம் பண்ணல, நிறைய பேர் வந்து படிச்சுட்டு எல்லாம் வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது வந்து அந்த லேண்டு வீணாகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அந்த லேண்டை வந்து அவங்கள்ட்டேருந்தே வாங்கி திரும்ப வந்து கவர்மெண்ட் வந்து இங்கே லீஸுக்கு கொடுத்து நிறையா பேரை வந்து விவசாயம் பண்ண வைக்கிறாங்க. இந்த இதை கேட்கும்போது வந்து ஒரு புதுசாகவும் இருக்குது. இந்த மாதிரியும் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட சில தகவல் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்தது வந்து நிறைய விவசாயிகள் வந்து அவங்கள்ட்ட லேண்ட் இருக்கலாம், அல்லது வந்து அவங்கள்ட்ட வந்து லீஸுக்கு எடுத்து பண்ணலாம். நிறையா இதுகள் வந்து நிறையா பேர் வந்து விவசாயிகள் எந்த பயிராக இருந்தாலுமே பயிர் பண்ணத்துக்கு வந்து ஆர்வமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டேஜில் உரங்கள் கொடுக்கணும், மருந்து அடிக்கணும், களைக்கொல்லி அடிக்கணும், என்ன மாதிரி உரங்கள் போடணும், என்ன மாதிரி மருந்துக்கள் அடிக்கணும், என்ன மாதிரி களைக்கொல்லிகள் அடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நிறையா பேருக்கு வந்து நிறையா விதமான டவுட்டுகள் இருக்கலாம். இதுக்கு பயந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். அல்லது வந்து நீங்கள் பண்ணுற விவசாயங்களில் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு நஷ்டம் தான் வருது, இந்த மாதிரி நினைக்கிற விவசாயிகளை இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பண்ண முடியாமல் கஷ்டப்படுற விவசாயிகள் வந்து டிஸ்பிளேயில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த கைட்னஸாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். குறைந்த செலவில் வந்து நல்ல மகசூல் இருக்கணும். அதுதான் வந்து இந்த விவசாய பொக்கிஷத்தோட நோக்கமாக இருக்கும். அதே மாதிரி வந்து என்னோடய நோக்கமும் அதுதான், எங்கள் டீமோட நோக்கமும் அதுதான். கூடிய சீக்கிரம் வந்து ஒரு டீம் வந்து கண்டிப்பாக வந்து உருவாகும். அந்த டீம் வரும்போது வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் வந்து விவசாயத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற இதில் தான் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதிகமான ஏக்கரேஜில் விவசாயம் பண்ணணும், அதிகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் வேணுமா, டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற இந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸு, உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது வந்து நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க, எவ்வளோ ஏக்கரேஜ் பண்ணுறீங்க, இது எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே எங்கள்கிட்ட வந்துடும். எப்போ வேணாலும் வந்து என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து வந்து அப்டேட்டடாக வந்து கண்டிப்பாக வரும். கூடிய சீக்கிரம் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து அதெல்லாம் வந்துடும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.